வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அழுதுருப்பீங்க. அழுத நாட்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய கண்ணீரை யாரும் புரியாத ஒரு நிலைமையானது ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரானது வரும். ஆனால் அதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதெல்லாம் ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறது என்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில யாருமே இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அழுதுருப்பீங்க. இத்தனை நாட்கள் நீங்கள் அழுது கொண்டும் இருப்பீங்க. ஆனா யாருமே அதை கவனித்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே அமைதியான சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுடைய கண்ணீர்கள், வெளியில் காட்ட முடியாத சில விஷயங்கள். இது அனைத்தையும் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில வழிகளை யாரிடமும் கூறாமல் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அதனால யாருக்கும் எந்த விதமான தடைகளுமே, எந்த விதமான விஷயங்கள் நடக்கிறது என்று எதுவுமே தெரியாதது போல நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது யாருமே அறிந்து கொள்ளவும் மாட்டாங்க. அது இங்கே பெரிய ஒரு தனிமையை உங்களுக்குள்ள உருவாக்கும். உங்களுக்குள்ள நீங்க யாருக்கும் காட்டவில்லை என்கிற மாதிரியான ஒரு பக்கம் சந்தோஷங்கள் இருந்தாலும், மற்றொரு பக்கம் ஏன் நம்முடைய வாழ்க்கையை பத்தி யாரும் எதுவுமே நினைக்க மாட்டேங்க. மற்றவர்களின் வாழ்க்கையை பத்தி மட்டும் அனைவருமே நினைக்கிறார்கள். மற்றவர்களின் வாழ்க்கை மட்டும் அனைவருக்கும் நன்றாக இருக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையை மட்டும் ஏன் யாருமே புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்கள் என்கிற மாதிரியான பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் யாரிடமும் எதை பற்றியும் உங்களுடைய வழிகளை கூட நீங்க கூறாமல் நடந்து கொள்வீங்க. யாருக்கும் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று எதையும் கூற மாட்டீர்கள். இதனால ஒரு தனிமையான உணர்வு உங்களுக்குள்ள உருவாகும். நீங்கள் எல்லாரிடமும் சுற்றப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்பது போல உங்களுக்கு தெரிந்தாலுமே, நீங்க மனதிற்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாதது போல உங்களுடைய மனதிற்குள் எம்டியானது தாங்க எப்போதுமே இருக்கும். ஆனா உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அமைதியாக இருப்பது ஒரு சில நிமிடங்கள்ல உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். ஒரு சில நிமிடங்கள்ல நீங்க பேசினால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு வராமல் இருக்கும். ஆனா இதே ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் இது தேடியும் கொடுத்துருக்குங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கண்ணீரால சின்ன சின்ன அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளானது வந்திருக்கும். ஆனா நீங்க என்ன செய்தாலுமே சில நபர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போய் அவங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டுக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன ஆனாலும் யாரும் உங்களை கண்டு கொள்ளாம தாங்க நடந்திருப்பாங்க. அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க இருப்பது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் இருப்பார்கள் என்று நீங்கள் நினைப்பது இங்கே பெரிய ஒரு தவறு. மற்ற நபர்கள் எப்படியும் இருந்துட்டு போறாங்க. என்னுடைய வாழ்க்கையை எனக்கு இருக்க தெரியும். என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வாழணுமோ அந்த மாதிரி நான் வாழ்ந்து கொள்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்க எல்லாம் கொடுத்தும் ஏன் தெரியுமா உங்களை இழிவாக பேசினார்கள்? நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய உறவினர்கள் இடத்தில் எல்லாமே கொடுத்திருப்பீங்க. உங்க கூட பழகக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உதவி கேட்டாலும், பணம் கேட்டாலும், எது கேட்டாலும் உடனடியாக வாரி வழங்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருக்கத்தாங்க செய்வீங்க. அவர்களுக்காக உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய காதல் வாழ்க்கைகள் எல்லாத்தையும் நீங்க அவர்களுக்காக விட்டுட்டு அவர்கள்தான் வேண்டும் என்று அவர்கள் பக்கம் போய் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் அது எதையுமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவர்கள் உங்களை வைத்து ஏதாவது ஒரு வேலைகளையும் தேவைகளையும் முடிந்ததும் உங்களை அவர்கள் கண்டு கொள்ளாம போய்விடுவாங்க. ஆனா நீங்க அவங்க ஆரம்பத்தில் காட்டிய அந்த ஒரு அன்பு இறுதி வரைக்கும் இருக்கும் என்று நினைத்து கொண்டு அவர்கள் பின்னாடியே நீங்க போயிருந்திருப்பீங்க. அந்த ஒரு அன்பு உங்களுடைய வாழ்க்கையில யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. உங்களை பொறுத்தளவுக்கு உண்மையான அன்பு யார் உங்கள் மீது கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நீங்கள் எப்பொழுதுமே உண்மையான ஒரு நபராக நடந்து கொள்வீங்க. ஆனா அந்த ஒரு அன்பு இறுதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமான்னு கேட்டால் எந்த மனிதர்களும் வைத்திருக்க மாட்டாங்கங்க. அதனால தான் உங்களை சில மனிதர்கள் அவங்களுடைய தேவைக்காக, சுய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். போக போக அதுவும் உங்களுக்கு தெரியவும் ஆரம்பித்து விடுங்க. நான் இவ்வளவோ கொடுத்தேன், இருந்தாலும் அவர்கள் எனக்கு ஏன் நான் பண்ணியதை எதுவுமே அவர்கள் ஞாபகத்தில் இல்லாமல் மறந்து விட்டார்கள் என்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை கொடுத்தீங்க. அந்த நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? இழிவான பேச்சு, உங்களுடைய மனதை நோகடிக்கக்கூடிய அளவுக்கு நடந்த சில விஷயங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்தது. உங்களுடைய ஃபீலிங் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவையும் தேடியும் கொடுத்திருக்குங்க. வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க நிச்சயமாக கூறணுங்க. உங்களுடைய கனவுகள் உடைந்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்க எவ்வளவோ பில்டு பண்ணிய சில கனவுகளானது உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சில எதிர்காலத்தை இமேஜினேஷன் பண்ணக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும்.
இருக்கும். ஆனா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக எதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது. உங்களுடைய கனவுகளும் உங்களுக்கு உடனடியாக பலிக்கவும் செய்யாதுங்க. அது எல்லாமே உங்களுடைய கனவுகள் எல்லாமே போக போக உங்களுடைய வாழ்க்கையில பிரேக் ஆகி கொண்டே தாங்க இருக்கும். போக போக அதெல்லாமே பிரிந்து கொண்டே தாங்க போகும். நீங்க சிறு வயதில் கண்ட கனவு ஒன்றாக இருக்கும். இப்போது நீங்க வளர வளர கண்ட கனவு ஒன்றாக இருக்கும். இப்போது நீங்க கனவே காண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வேலை பார்த்து வாழவே நேரமானது சரியாக இருக்கிறது என்று நினைத்து நீங்க கனவு காணாத ஒரு நிலைமைக்கு கூட நிச்சயமாக போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களானது மாறி இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே திடீரென்று நடக்கப் போவது கிடையாது. இனிமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க அதிகமாக யோசிப்பதால் மட்டும்தாங்க நடக்கும். எனவே இப்போதைக்கு என்ன தெரியுமா, எந்த விதமான குழப்பங்களிலும் நீங்கள் இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள். யாரை பற்றியும் நினைக்காதீர்கள். உங்களை பற்றி மட்டும் நீங்கள் நினைத்து வாழுங்கள். அப்படி நினைத்து வாழ்ந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில வழிகளும் எந்த விதமான அவமானங்களும் நடக்காமல் இருக்கும். உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள், மற்றவர்களுக்காக வாழாமல் உங்களுக்காக நீங்க எப்போ வாழ ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுதிருந்து உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஆரம்பமாக தொடங்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா, நான் இதுவரை கூறியது சரியாக இருந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். அதற்கு என்ன மாற்றங்களாக இருக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதியிலிருந்து மீனம் ராசி அன்பர்களுக்கு இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்று தெரியாமல் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல வழியானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். முன்பு நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதை உங்களால சேமித்தே வைத்திருக்க முடியாது. அது ஏதாவது ஒரு வழியில் உங்களிடம் இருந்து போய்கொண்டேதாங்க இருந்திருக்கும். அது எப்படி செலவழியுது என்று கூட உங்களுக்கு தெரியாது. மருத்துவ செலவுகளுக்கும், இல்லை என்றால் ஏதாவது வாகன செலவுகளுக்கும், குழந்தைகளின் படிப்புகளுக்கும், எதுக்காவது உனக்கு எப்படியாவது செலவழிந்து கொண்டேதாங்க இருக்கும். ஒவ்வொரு மாதங்களும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டேதாங்க இருந்தது. அதனால முடிந்த அளவுக்கு பணத்தை நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்கிறது முக்கியம் கிடையாது. அது எப்படி நீங்க சேமித்து வைக்கிறீங்க அப்படிங்கிறதாங்க முக்கியம். ஆனா இப்போது உங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் ஆனது வர ஆரம்பிக்கும். ஒரு எச்சரிக்கை உங்களுக்குன்னு தோன்ற ஆரம்பிக்கும். இனிமே நீங்கள் உங்களுடைய பணத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் என்று புரிந்து வாழ ஆரம்பிப்பீங்க. பணத்தை எந்த வழியில் நம்ம சேமித்து வைத்தால் போதுமான அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கும், போதுமான அளவுக்கு நமக்கு வெற்றிகளானது அந்த பணத்தின் மூலம் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம், அதை எப்படி சேமிக்கலாம் என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு முடிவுகளானது கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, அதை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே போதும். அதை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பது உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திசையை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக ஆரம்பமாகும். அந்த வாழ்க்கை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அளவுக்கு சேமித்து வைக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களை நன்மையான ஒரு விஷயங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். இந்த நிலைத்தன்மை தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் உருவாக்கவும் செய்யுங்க. நீங்க நினைத்த வாழ்க்கை இனிமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க நினைத்த உங்களுடைய வாழ்க்கை இமேஜினேஷன் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கைகள் கனவு வாழ்க்கையாக மட்டுமே இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனா நீங்க கனவில் கண்ட வாழ்க்கை நிஜத்தில் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் நீங்க கனவில் கண்ட ஒரு வாழ்க்கை அதுல ஒரு 50%, 30% நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இனிமே உங்களால வாழ ஆரம்பிக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய கடின உழைப்பை போட்டு உழைத்து சம்பாதித்து அந்த ஒரு பணத்தை எப்படியாவது சேமித்து வையுங்கள். அதனால உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால நிச்சயமாக வாழ முடியும். உங்களுடைய குழந்தைகளும் நீங்களும் கடன் இல்லாமல் சந்தோஷமான ஒரு மனிதர்களாக, எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், மனதிற்குள்ள வஞ்சகங்கள் இல்லாமல் கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் என அனைவருமே சந்தோஷமாக வாழுவார்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியானது வேணும். இல்லை அப்படின்னா இரவு நேரங்களில் கூட தூக்கங்கள் வராது. அதனால அந்த ஒரு மன நிம்மதி என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்க நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அதனால குடும்பத்துடன் போதுமான அளவுக்கு பணம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழுவீர்கள். அனைவருமே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா இதெல்லாம் இப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு இரவில் எதுவுமே நடக்காதுங்க. இந்த ஒரு தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். இனிமே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களை உயர்த்தி கொடுக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்துல எப்படி வாழணும் என்று நீங்களே தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தது என்று நீங்களே ஃபீல் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் சரி வளர்ச்சியும் இனிமே தேடி வந்து கிடைக்கும். முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எமோஷனலான சில விஷயங்கள் இருந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் கொடுத்திருக்கும், இரக்கத்தையும் அதிகமாகவே கொடுத்திருக்கும். இது உங்களுக்கு இனிமே நல்ல விதமான செயல்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் இப்போது ஒரு
சமநிலையானது உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு தைரியமான மனிதர்கள் என்பதை உங்களுக்கு தெரியவும் ஆரம்பித்து கொடுக்கும். அதே ஒரு நேரத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. இது ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையையும் இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு இது உயர்த்தி கொடுக்கும். நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நான் சரியான ஒரு திசையில தான் போனேனா என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். அது அனைத்திற்கும் நிச்சயமான ஒரு பதிலானது கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. இது கிடைக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினையுங்கள். வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி.